இஸ்லாமிய பெண்கள் வந்து ஒரு உகந்த மொழியை பார்த்து அறிவிக்கிறாங்க. இஸ்லாம் அதுக்கு பெண்களுக்கு கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதே. சரி, இஸ்லாத்துல வந்து பெண்கள் முகத்தை மூடிக்கிட்டு கருப்பு துணி போத்திக்கிட்டு வெளியே வராங்களே, அப்ப மற்ற பெண்களை காட்டிலும் இந்த பெண்களை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப நெருக்கடி கொடுக்கிற மாதிரி தெரிகிறதே அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக வந்து இறைவன் இந்த மனித குலத்தை படைக்கும் பொழுது ஆணை ஒரு விதமாகவும் பெண்ணை இன்னொரு விதமாகவும் படைத்திருக்கிறார். ஆணை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல் தன்மை உடல் கூறுகள் வேற, பெண்களுக்குடைய உடல் கூறுகள் வேற. ஒரு ஆண் சட்டை இல்லாம கீழாடையை மட்டுமே என்ன செய்யலாம், போட்டுக்கொண்டு வெளியே போகலாம். ஆனால் அது பெண்ணால் அப்படி போட முடியாத அளவிற்கு பெண்களுக்கான அந்த உடல் பரிமாணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த இனப்பெருக்கத்திற்கும் இந்த கணவன் மனைவி என்ற அந்த ஜோடிக்கு தான் இந்த அமைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி வழங்கப்பட்டதனால அதிகம் கவர்ந்து ஈர்க்கப்படுகின்ற ஒரு பகுதியாக இந்த பெண்கள் இருக்கிற காரணத்தினால யாருக்கு மவுசு அதிகமோ, யார் அதிகம் கவர்ந்து இழுக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பல பயன்பாடுகள் இருந்தால்தான் இந்த இனத்தை காப்பாற்ற முடியும். உதாரணத்திற்கு இன்னைக்கு பாருங்க, எல்லா இடங்கள்லையுமே பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களை வந்து கற்பொழுக்கம் உள்ளவர்களாக பயன்படுத்த வேண்டிய சமுதாயம் பணத்துக்காக போகப் பொருளாக பயன்படுத்தி இன்னைக்கு சினிமா படங்கள்லையும் பெண்களை வந்து ஒரு ரசனை பொருளாக வைத்துக்கொண்டு, ஆம்பளை வந்து வெறும் பனியன் சட்டி போட்டு நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க. பெண்களை அந்த மாதிரி 2 பீஸ் ட்ரெஸ் போட்டு விட்டு அவர்களை ஆட வைத்து அதன் மூலமாக காசு சம்பாதிக்கிற ஒரு கேவலமான வக்கர புத்தி நிலையில படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற ஒரு நீலப்படம் இன்னொரு வகையான அதுக்கு ஒரு சாயத்தை பூசி அதுலயும் இன்னும் வக்கரத்தை தூண்டுகிற மாதிரியான சித்தாந்தத்துல படத்தை ஓட்டுகிறாங்க. இது போக வந்து விளம்பரத்துல கூட விட மாட்டாங்க. எது புடவை விளம்பரத்துக்கு பெண் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க எந்த விளம்பரம்னா தாடி சேவிங் பண்றான்ல, சேவிங் பண்ற விளம்பரம் வந்து முழுக்க முழுக்க ஆணுக்கு. அது சேவிங் பண்ற விளம்பரத்துக்கே பொம்பளை வச்சு விளம்பரம் பண்ற அளவிற்கு பொம்பளைங்களை வந்து போகப் பொருளாக வைத்து கொண்டு போறாங்க. இப்படி கொண்டு போற காரணத்தினால சமுதாயம் சீரழிந்து போறதை பார்க்கிறோம். ஆணை பொறுத்த வரைக்கும் பெண்களை பார்த்தால் ஒரு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இவன் படைக்கப்பட்டிருக்கிறான். பெண்ணுடைய உடலை பார்த்தால் ஆண் ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய அளவிற்கு அந்த உடல் அமைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி படைக்கப்பட்டிருக்கிற இந்த உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரெஸ்ஸை போடணும். நகம் வளருதேன்னு விட்டுறக்கூடாது, வளர வளர வெட்டிட்டு தான் இருக்கணும். அது மாதிரி நம்ம அது கண்ட்ரோலா இருந்தா தான் அது நோயை ஏற்படுத்தி விடாது. அது மாதிரி வந்து நம்முடைய உடலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பரிணாமத்திற்காக அவர்களுடைய ஆடைகள் முழுவதுமாக மறைக்கப்பட வேண்டும். உடலை எப்படி மறைக்கணும்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னா, அவருக்கு அந்த கருப்பு துணிக்காக வேண்டிய கேட்கிறாங்க, முகம் கை இந்த 2ஐ தவிர மற்றதையெல்லாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இது கொடுமையே கிடையாதுங்க. ஏன் கொடுமை கிடையாதுன்னா, இன்னைக்கு எந்த பெண்களை பார்த்து அவர்களுடைய முகத்தையும் இந்த கை மணிக்கட்டை தவிர மற்றதை மறைத்துக் கொள்ளுங்கள், ஏன்னா மற்ற அனைத்துமே ஒரு கவர்ச்சி பொருளாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுதோ, அந்த விஷயத்தை ஆம்பளை மறைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆம்பளை பாருங்க, ஒரு காலத்துல அரை ட்ரவுசர் போட்ட ஆம்பளை இது விரும்பல. ஒரு காலத்துல போலீஸ்காரலாம் தான் அரை ட்ரவுசர் தானே, அவங்க அதை விரும்பல. ஏன்னா நமக்கு ஃபுல் பேண்ட் தான் வேணும் அப்படின்னு பாக்குறான். ஃபுல் பேண்ட்டையாவது கரண்டை காலுக்கு மேல வரைக்கும் அந்த பேண்ட போட விருப்பம் இருக்குதா? என்னது முக்கா டவுசராது, அது வேண்டாம், நான் கரண்டை கால் முழுசா தான் போடுவேங்கிறான். சட்டையாவது போடுறான் பாருங்க, பனியனோட நிக்கிறானா? இல்ல, அரக்கை சட்டையா போட்டு அது லேட்டஸ்ட் இல்லைங்க, அதெல்லாம் ஓல்டு பேசணுங்க, முழுக்கை வரைக்கும் போட்டுங்கிறாங்க. நாட்டினுடைய பிரதமரே பாருங்க, மூஞ்சியை தவிர எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறாரு, தலையை கூட மறைச்சிருக்கிறாரு. அவருக்கு முகம் தாடியை தவிர எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் அவர் நாட்டை ஆளுலையா? அவர் நாட்டின் பிரதமரா இருக்கு இல்லையா? எல்லாருமே உடலை மறைத்துத்தான் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த உடலை திறந்துதான் சம்பாதிக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி இந்த உடலை திறந்திருந்தால் தான் பாதிப்பு ஜாஸ்தி. இன்னைக்கு கல்லூரிகள்ல ரேக்கிங் நடக்குதுங்கிறான். எதனால் நடக்குது? அந்த ஆடைகள் முழுவதுமாக போர்த்தப்பட்டு அந்த முகத்தையும் கையையும் தவிர, நம்ம கேட்கறது ஒரு கருப்பு துணியே போடுங்கன்னு சொல்லல, பெண்கள் வந்து எந்த துணியாவது போடலாம். தன்னுடைய உடல் பரிமாணங்கள் வெளியே கவர்ச்சிகரமாக காட்டாத வகையில அவங்களுடைய அந்த ரவிக்கைகள் ஜாக்கெட்டுகளை கூட ஒரு இடுப்பை எல்லாம் மறைக்கக்கூடிய அளவுல போர்த்தி கொள்வார்களே. ஆனால் புடவை கூட கட்டி உடலை முழுக்க மறைச்சு அந்த ஜாக்கெட்டுடைய கையளவு கூட இதுவரைக்கும் வைத்து நான் ஓரளவுக்கு மறைத்துக் கொள்வேன் இருந்தா அதுவே போதுமானது நம்ம சொல்லுவோம். ஒரு சுடிதார் போடுறாங்க, அது ஒரு கவர்ச்சிகரமா இல்லாத அளவுக்கு ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சம் லூசா போட்டு அது ஃபுல் கை வச்சு அதுக்கப்புறம் தலையை போத்தி ஒரு முகம் கை தெரிஞ்சுன்னா அதுவும் போதும்னு தான் சொல்றோம். ஆனால் பெண்கள் அதை விரும்புறது எது காரணம்னா,
ஒரு கருப்பான ட்ரெஸ்ஸை போட்டால் அது அவர்களுக்கு ஒரு அழகாக அவங்க விரும்பி போடுறாங்க. சில ஊர்களில் வெள்ள புர்கான்னு சொல்லக்கூடிய பர்தாவை போடுவார்கள். சில ஊர்களில் சிகப்பு கலர் செரி கலர் போடுவாங்க. சில ஊர்ல பிரவுன் கலர், பச்சை கலர், நீல கலர் பல கலர் இருக்கிறது. பெண்கள் அதிகமாக விரும்புவது அந்த ஆடையை வெளியே போட்டு அதிகமாக யூஸ் பண்றோம் இல்லையா, சீக்கிரம் அழுக்கா போச்சுன்னா துவைக்க வேற இருக்குது, அழுக்கும் சீக்கிரம் தெரியாது, அதனால அந்த கருவை பயன்படுத்துறாங்களே தவிர இது ஒரு இனத்தை காட்டி பிரிச்சு காட்டி கொடுமைக்காக வேண்டி இல்லை. அதே மாதிரி இந்த முகத்தை பொறுத்த வரைக்கும் இது முகம் ஒரு அடையாளத்துக்கு தேவைதான். அதற்காக வேண்டி இந்த இஸ்லாம் முகம் கையை தவிர மற்றதெல்லாம் மறைங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு கல்லூரில் நடக்கக்கூடிய ரேங்கிங்கான பின்னணி காரணமே அவர்களுடைய ஆடைகளுடைய அவலட்சணமான நிலைகள் தான். அவங்களோட இன்னைக்கு இப்ப ட்ரெஸ் எப்படி வந்துட்டு இருக்குது, ஆண்கள் ஃபுல்லா போத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான், பெண்கள் எப்படி மாறிக்கிட்டு வராங்க. ஒரு காலத்துல முழுசா போட்டவங்க அரக்கை ஆயிருச்சு, அரக்கை போட்டது இப்ப கால்கை ஆயிருச்சு, கால்கை போட்டது இப்ப தோள்பட்டை தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துருச்சு, தோள்பட்டை தெரிஞ்சா இப்ப தோள்பட்டை இல்லாத மாதிரி ஒரு ட்ரெஸ் ஓடுது. இப்ப சுடிதார்னு கொண்டு வந்தாங்க. ஒரு காலத்துல லைட் கொஞ்சம் லூசா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் டைட்டா வந்துச்சு. இப்ப என்னடான்னு சொன்னா மசக்களிங்கிற பேர்ல கையெல்லாம் கண்ணாடி மாதிரி தெரியும், உடம்பெல்லாம் ட்ரெஸ், கை மட்டும் கண்ணாடி. அந்த ட்ரெஸ் குசுவல மாதிரி இருக்கும், அது போட்டாலும் போடாட்டி ஒண்ணுதான். அது மாதிரி ஒரு ட்ரெஸ், அதே மாதிரி பட்டியாலா, இப்படி ஏகப்பட்ட டிசைன்களை ட்ரெஸ்ஸை போட்டு கீழாடைகள் மேலாடைகள் ரொம்ப சன்னமான கண்ணாடி மாதிரியான பொருளை போட்டு அந்த அங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிற சமுதாயத்தை ஒரு நாசமாக்குற மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வலியுறுத்துறோம். அது ஒழுக்கக்கேட்டுக்கு ஊர்விக்கக்கூடிய வகையில அது ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல கற்பழிப்பு பிரச்சனை எல்லாம் வருது பாருங்க. 4 பேர் ஒரு பெண்ணை கொடூரமா கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் யாரு? அந்த பெண்ணுடைய ஆடையை பார்த்து ஒரு இதுல பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுடைய ஆடையும் அவர்கள் போட்டிருக்கிற அந்த ஆடையினுடைய அந்த கவர்ச்சியை பார்த்து 3 பேர் கற்பழிச்சுட்டு போயிட்டான். 4வது இந்த காப்பாத்த வந்த இருக்கானே அவனும் அதனால் மயங்கி போய் கற்பழிச்சேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான் மாட்டிக்கிட்டு. எதனால? ஒரு கொடூரமான சூழ்நிலை ஏற்பட்டதற்கு பிறகு கருணை வர வேண்டிய இடத்துல காமத்தனம் வருகிறது என்றால் காரணம் அந்த ஆடை. இன்னைக்கு கேரளால கூட ஒரு புள்ளிவிவரம் எடுத்தாங்க. பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், அதுல 95% ஆளாக்கப்படுறாங்க. யார் யார் மூலமாக ஆளாக்கப்படுகிறார்கள் என்றால் இவர்களுடைய ஆடைகள் ஒழுங்குகள் இல்லாத காரணத்தினால், குட்டை பாவாடைகள் போடுகிற காரணத்தினால், அவர்களுடைய அந்த சகஜ பேச்சுகள், ஆண்களோடு சோசியலா பேசுறோம், அவங்க ஃப்ரெண்டு மாதிரி நட்பு இப்படிங்கிற பேர்ல பேசும் காரணத்தினால் சிலர் சக மாணவர்களோடு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், சிலர் ஆசிரியர்களோடு ஆளாக்கப்படுகிறார்கள், சிலர் மருத்துவர்களால் ஆளாக்கப்படுகிறார்கள், சிலர் உறவினர்களாலும் ஆளாக்கப்படுகிறார்கள். இவை அனைத்திற்கும் காரணம் இந்த Dress தான் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை கேரளால தந்திருக்கிறாங்க. சில வருடத்துக்கு முன்னாடி தந்தாங்க. அப்ப இந்த அளவிற்கு இந்த ஆடை இந்த பெண் இனத்தை அழிக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த அரைகுறை ஆடைகள் அதை நல்லா போத்தி இருந்துக்குங்கன்னு சொல்றமே தவிர இந்த முகத்தை மூடுகிற வேலை நம்ம சொல்றது இல்ல. முகத்தை மூடுறது சிலர் வெக்கத்துக்கு அப்படி மூடிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. ஆனால் முகத்தை மூடுவது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. இது முகத்தை மூடுறது நம்ம அதனால் சில சாதகங்கள் இருக்கிறதை விட பல பாதகங்கள் தான் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வரோம். நீங்க முகத்தை மூடினீங்கன்னா நீங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாம போயிடும். ஒரு கணவன் மனைவி போறாங்க, இந்த ஆள் யாரை கூட்டிட்டு போறாரு தெரியாது. ஒரு அம்மா வர நிக்கிறாங்க, இன்னொரு திடீர்னு பஸ்ல தனியா போறாங்க, இந்த அம்மா யாரு தெரியாது. ஒரு ஆட்டோக்காரன் டக்குன்னு ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த செருப்பா இது அந்த வீட்டுக்காரி, இந்த செருப்பா இந்த வீட்டு, இப்படி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா மத்தவங்களுக்கு தெரியுமா இந்த அம்மா எங்க போகுது எப்படி வருது இப்படின்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த சில ஆண்கள் விளையாட்டுத்தனமாக இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கும் இதை வாய்ப்பாயிருச்சு. இதையெல்லாம் தாண்டி என்னன்னா ஒருத்தன் போட்டி வைக்கிறான், சவால் வைக்கிறான். ஒரு பெண்கள் கல்லூரியில் ஒருத்தன் சவால், ஒரு நாள் முழுவதும் பெண்களுக்குள்ள நான் பொம்பளையாக நடிக்க போறேன் ஒரு ஆம்பளை புர்காவை போட்டுட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டே இருந்தான், சாயந்தரம் பிடிபட்டான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த முகத்தை மறைக்கிறது ஏற்படுத்துகிறதுங்கிறத நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்க முகத்தை திறந்து வைங்க, நீங்க யாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். அப்ப இன்னாருடைய தங்கச்சி, இன்னாருடைய அக்கால், இன்னாருடைய தாய், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மனைவி, இந்த மாதிரி அறிமுகத்திற்காக வேண்டிய முகத்தை திறந்து வைக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதனால் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதனால முகம் கைகளை தவிர மற்றதை மறைக்க வேண்டும் சொல்றது மதத்திற்காக அல்ல, மார்க்கத்திற்காக அல்ல, மனித குலத்திற்காக, முழுக்க முழுக்க பெண் இனத்தை காப்பதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும்.